நான் ஷமிக். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. பிரியாணி மேன் அரெஸ்ட் செய்யப்பட்டார். பல நியூஸ் சேனல் அதை பற்றி பேசுகிறாங்க. பல விதமான டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது, யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான ஒரு விஷயம். அவர் சொன்ன விஷயங்கள் வந்து அவர் சொன்ன விதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிக தவறாக இருந்துச்சு. அதை அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தாண்டி பல விஷயங்கள் பேசப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்குது. பிரியாணி மேன் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த வந்து யூடியூப்ல பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிளிப் அப்படின்னு இந்த சேனல் பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சேனல் எந்த அளவுக்கு அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ப்ரொஃபானிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ இந்த விஷயத்த இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பற்றி அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். தயாளு டிசைன்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணம் இந்த ஒரு விஷயம் தான். பெண்ணை வந்து இழிவாக பேசியிருந்தாரு அப்படின்லாம் காரணமாக காட்டி தான் சொன்னாங்க. ஸோ நான் இந்த விஷயத்துக்கு வரேன். தயாளு டிசைன்ஸ் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எங்கள் காலேஜில் குரூப் டிஸ்கஷன், அதாவது கம்யூனிகேஷன் லேப் வந்து நடக்கும். அதில் குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு குரூப் டிஸ்கஷனில் ஒரு 4-5 பேர் உள்ள 5-6 பேர் வந்து குரூப்பாக சேர்ந்து ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா விமன் ரைட்ஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், பெண்களோட உரிமை, அதுக்கப்புறம் அவங்களோட மேம்பாட்டை பற்றி ஒரு டாப்பிக்கை வச்சு நாங்கள் பேசணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது, நிறைய டாபிக்ஸை பற்றி நாங்கள் பேசும்போது, பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமையும் பெண்களோட உடைகளுக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை பெண்களோட உடைகள் தான் பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமைக்கு காரணமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயத்த சொன்னேன். பெண்களோட உடைகள் மட்டும் அவங்களுக்கு நடக்கிற வன்கொடுமைகளுக்கு காரணம் இல்லை. ஆண்களோட மைண்ட் செட்டும், பார்க்குற விதமும் மைண்ட் செட்டும் தான் இதை காரணம். அவங்க பார்க்குறவங்களோட தப்பான எண்ணங்களும் தான் இதை காரணம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி நிறைய விஷயங்கள் நான் பேசினேன். ஆனால் என்னை சுற்றி இருந்த எல்லாருமே, என் குரூப்பில் இருந்த எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்துட்டு இருந்த ப்ரொஃபஸர் உட்பட எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பெண்களோட உடை தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பாயிண்ட்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணாலும் கடைசியில் பெண்களோட உடைகளை தாண்டி இந்த பீப்புளோட மைண்ட் செட் தான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு காரணமாக நான் சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா A2D அவர்கள், நான் A2D இதில் இழுக்கிறேன்றதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா A2D அவர்கள் வந்து பிரியாணி மேன் போட்ட வீடியோக்கு எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது தவறே இல்லை. அவர் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் நான் கரெக்டான ஒரு விஷயங்களாக நம்ம எடுத்துக்கலாம். பட் அவர் டெய்லர் அக்கா அப்படின்றவங்க, தயாளு டிசைன்ஸ் அப்படின்றவங்கள எந்த விதத்தில் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம்னா, நான் நினைக்கிறேன்னு இல்லை, அது கிளியராக நீங்கள் மதன் கௌரி அவர்களோட பாட்காஸ்ட்டை போய் பாருங்கள். அவர் பாட்காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அதாவது அதில் வந்து டெய்லருக்கான யாருன்னு தெரியுமான்னு அப்படின்ற மாதிரி மதன் கௌரிகிட்ட தருண்குமாரும் A2D அவர்களும் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க சில விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அது மூடி வேணாம், பீப்புளோட மைண்ட் செட் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, A2D அவர்கள் வந்து மதன் கௌரிகிட்ட டெய்லருக்கான யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு மதன் கௌரி வந்து தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. தருண்குமார் அவர்கள் டெய்லருக்கா தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. ட்ரெண்டிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் A2D அவர்கள் ஃபிட் செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஃபிட் செக் பண்ணுறதுல அவங்க ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்க. அதில் கிளியராக A2D அவர்கள் எந்த விதத்தில் அவங்க வந்து சொல்றாரு அப்படின்றது கிளியராக தெரியுது. பட் டைலரிங்க்கு கூட யூடியூப்ல எதுவும் இல்லை. அதுதான் டைலரிங். அவரு டெய்லர் அக்கா ஃபேன். டெய்லர் அக்கா யாரும் தெரியாதா? என்னங்க டெய்லர் அக்கா தெரியாம இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு. பேட் ஜோக். யாரு டெய்லர்? அதாங்க இந்த பிளவுஸ் எப்படி தைக்கிறது. ஃபிட் செக் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஃபிட் செக் பண்ணிருக்கீங்களா? ட்ரெஸ் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துருக்கேன். பண்ணுவேன் ஷூட்டுக்கு முன்னாடி, ஃபோட்டோ ஷூட் முன்னாடி. அது மாதிரி வந்து அவங்க ஃபிட் செக் பண்ணுறதுல அவங்க ஃபேமஸ். ஓகே, சரி, ஓகே, தெரியல. நான் வந்து இதில் திங்க் நம்ம மறுபடியும் போய் நான் வந்து அதை உட்காந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாமே என்னோட பர்சனல் கருத்து தானே தவிர இதுதான் ட்ரூத் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. இது என்னோட பர்சனல் கருத்து. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இப்படி தான் நினச்சிருக்காரு அப்படின்றத நான் அசியூம் பண்ணிட்டு தான் அதில் வீடியோவில் சொல்கிறேன். அவர் வந்து அவர் போட்ட வீடியோவில் வந்து அவங்கள வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி காட்டிக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் அவ்வளோக்கு பேசியிருக்க மாட்டார். பட் பிரியாணி மேன் வச்ச அக்யூசியேஷனில் அதுவும் ஒன்று. ஸோ இதெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து கரெக்டாக இருக்கணுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா,
அது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் தாண்டி பீப்புளோட மைண்ட் செட் தான் இதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன், இந்த நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம். ஸோ அவங்க வந்து வியூஸுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட விஷயம், அவங்களோட சேனல், அவங்களோட அக்கௌண்ட், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இதெல்லாம் தாண்டி மற்ற விஷயங்களுக்கு பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பீப்புள் எப்படி அபியூசிவாக பேசுகிறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த விஷயங்கள் மாறும். சரி, இதை ஒரு விஷயமா வச்சு இது ஒரு சைடு வச்சுப்போம். சீட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு இஷ்யூவை பற்றி ஒரு சேனல், அதாவது இந்த ஒரு இஷ்யூவில் தயாலு டிசைன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவில் தயாலு டிசைன்ஸ் அவர்களோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து சிந்திகா 9 அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனலில் வந்து பெண்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் அவங்க வந்து அவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதாவது அவங்க வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெண்கள்னால் இப்படி இருக்கணும், பெண்கள்னால் கட்டுப்பாடாக இருக்கணும், பெண்கள்னால் சாரி தான் கட்டணும், பெண்கள்லாம் ட்ரெடிஷனை தான் ஃபாலோ பண்ணணும், பூ வைக்கலன்னா அவங்க விதவைகள் இல்லைன்னா அது தப்பு, அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவங்க பூ வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்களோட குழந்தைகள், அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத பற்றி சிட் ஃப்ரீக்வன்சியை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். ஸோ அது என்ன அப்படின்றது வந்து உங்களோட கமெண்ட்டை நான் சொல்லுங்க. என்னோட கமெண்ட் என்னன்னா, பெண்கள் ட்ரெஸ் எல்லாம் தாண்டி பீப்புளோட மைண்ட் செட் இருக்குல்ல, பார்க்குறவங்களோட எண்ணம் இருக்குல்ல, சரி அவங்க வந்து வீடியோ போடுறாங்க, அவங்க வந்து இந்த செக்ஷுவலைஸ் பண்ணி தான் போடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கோமே, அதை பார்க்குறவங்களுக்கு எங்கே பேருக்கு அறிவு அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன். அவங்களோட டெய்லரிங் ஜாப்ல இதெல்லாம் ஃபிட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. மேனிகுவன் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட பாயிண்ட்ஸ், அவங்களோட டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜாப்ல அவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இதை தாண்டி அதை பார்க்குறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்க பார்க்கறோட மைண்ட் எப்படி போயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கு எக்ஸாம்பிள் ஏற்றுட்டு தான் ஏன்டா அவரை அட்டாக் பண்ணி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே எவ்வளோ, அது நான் வேணாம் நீங்கள் போய் பாருங்க. அப்போ இதை தாண்டி மதன் கோரி அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய ஹேட் கமெண்ட்ஸ், அபியூஸ்லாம் வருது, ஐடியோட ரெகுலேஷன்ஸை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவர் சொன்ன மாதிரி இப்போ ஆதார் கார்டையும் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையோ இல்லை யூடியூபோட அக்கௌண்ட்டையோ வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா யார் என்ன பண்ணாலும் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க எப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிடும். அப்போ வந்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணலாம்ல. இப்போ அப்யூஸ் பண்ணுறவங்க, இப்போ நீங்கள் வந்து யூடியூப்ல ஒருத்தவங்க பப்ளிக்காக பேசுறதுனால அவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அவங்க வந்து அவதூறாக பேசினாங்க அப்படின்ற பேரில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இல்லாமல், ஏதோ ஒருத்தர் யாரோ ஒரு அனானமஸான ஒரு பர்சன் வந்து யாரோ ஒருத்தருக்கு வீடியோக்கு கீழே கண்டபடி கமெண்ட் பண்ணுறவங்களையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி விஷயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அது நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இட்ஸ் கிளியர்லி ஆடியன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ப்ளீஸ் யாருமே வெஞ்சன்ஸோடு ஒருத்தரை அட்டாக் பண்ணி அப்யூஸ் பண்ணி கமெண்ட் போடாதீங்க. அதே மாதிரி யூடியூப் கிரியேட்டர்ஸும் யாரையும் அப்யூஸ் பண்ணி வீடியோ போடாதீங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் அவங்க மேலே கேஸ் வந்துச்சு, அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே இன்னும் பல பேர் அப்யூசிவாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த யூடியூப்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ ஒருத்தவங்களை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மேலே கேஸ் இல்லாதனால அவங்க தப்பிச்சு போயிடறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. ஓகே, இந்த விஷயத்த தாண்டி இப்போ பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது ஓகே, அது கரெக்டான ஒரு விஷயம். அவருக்கு பண்ணதுக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு தாண்டி இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஹேட்டோ இல்லை ஒரு அபியூஸையோ பரப்பிட்டு இருக்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. தட்ஸ் ஹவ் லா அண்ட் இன்டர்நெட் ஒர்க்ஸ். ஏன்னா நம்ம தான் என்னதான் நினைச்சாலும் அது வந்து இந்த பர்சன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க, இந்த பர்சன் இதை தப்பாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்னதான் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் இங்கே பேசிகிட்டு இருந்தாலும் கரெக்டான தண்டனை எங்கேயுமே இல்லை அப்படின்றது தான் உண்மையான நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே டிசர்வ்டு, யார் வந்து இந்த தப்புக்கு டிசர்வ்டான பீப்புளாக இருக்காங்களோ அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே நான் சொல்லலை, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. பட் எல்லாருமே இந்த தப்பை பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே தண்டனை அனுபவிக்கப்படுறாங்களான்னு கேட்டீங்க கண்டிப்பாக இல்லை. அதை நான் சொல்லலை. எங்கள் காலேஜில் நடந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் ஒரு லாயரே சொன்னார், ஒரு அட்வொகேட், ஒரு டாப் அட்வொகேட்டே சொன்னார். பட் இதுதான் இருக்குது உலகம். ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நான் சொல்ல வரேன்னா, இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் யூடியூபர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ். அந்த 2 பேர் வந்து நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வார்த்தையை விட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் பண்ணுறாங்க. அதை தேவையில்லாமல் பண்ணுற விஷயங்களுக்கு தாண்டி அப்யூஸ் அப்படின்ற பேரில் ஆடியன்ஸ் பண்ணுற விஷயங்களும் மிகப்பெரிய தவறாக இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து இன்றைக்கி யூடியூப்பை ஒரு கலவரமாக மாற்றி வச்சுருக்கு.
இப்போ கூட அபியூஸ் அப்படின்ற பேர்ல பல பேர் பல சேனல்ல போய் கீழே போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல யூடியூபர்ஸை தாக்கிட்டு இருக்காங்க, பல வார்த்தைகள் யூஸ் பண்ணி தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னைக்கு முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. முடியணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். அப்போதான் இது ஒரு நார்மலான ஒரு கரெக்டான கம்யூனிட்டியாக இருக்கும் அப்படின்னு. இதுவே அட்வொகேட் விக்னேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவில் அவரோட சேனலில் பார்த்துட்டு இருக்க அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவர்கிட்ட போய் என்ன காசு கொடுத்துட்டு நீ வந்து இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்க அவர் அவ்வளோ எமோஷனலாக பேசுகிறாரு. நான் வந்து காசு கொடுத்துட்டு பேசணும்னா நான் ட்ரீம் லெவலை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பேனே, நான் ஏன் அதை பண்ணலை, நான் வந்து எவிடன்ஸை வச்சுக்கிட்டு நான் ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு சைபர் புல்லிங், சைபர் அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இது வந்து எனக்கு புரியல. இது வந்து மாறாதான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் மாறணும் அப்படின்றது தான் என்னோட விஷ். நீங்கள் பார்க்குறவங்க எது தப்பு எது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபீட்பேக்காக கொடுக்கறத தாண்டி அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த என்றைக்குமே கையில் அடிக்கிறாதீங்க. அது ஒரு மிக தவறான ஒரு விஷயம். ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு டிப்ரெஷனில் கொண்டு போவோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நடந்தால் தான் தெரியும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப மேபி இந்த வீடியோவில் ரொம்ப எமோஷ்னலாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பேசியிருந்தாலோ அது என்னை மன்னிச்சிருங்க. ஸோ பாய்.